எந்த ஒரு டயட்டும் இல்லாம எக்ஸசைஸும் இல்லாம எண்ணெய் மூலமா உடம்ப குறைக்கணுமாப்பா. இந்த மசாஜ் எண்ணெயை தடவுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த எண்ணெயை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்பப்பா நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் சட்டி கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். சட்டி சூடாயிருச்சு. 50 மில்லி கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இந்த கடாயில ஊத்திக்கிடுவோம். இப்ப நான் ஒரு 5 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த கல்ல போட்டுக்கிடுவோம். இதை எல்லாம் நல்லா தட்டிக்கிடுவோம். இப்பப்பா நம்ம பூண்டை நல்லா தட்டியாச்சு. நல்லா மசஞ்சிருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம தட்டி வச்சிருந்த இந்த வெள்ளை பூண்டை எண்ணெயில போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நம்ம ஒரு 5 இது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நம்மளுக்கு ஈஸியா சொல்லணும்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலைய ஒரு 5 போட்டுக்கிடுவோம். இதை லைட்டா ஒரு வதக்கிக்கிடுவோம். 1 ஸ்பூனு ஓமம் போட்டுக்கிடுவோம். ஸ்லோலே வேக விடணும்ப்பா. ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். இப்ப எல்லாத்தையும் இதை கலந்துக்கிடுவோம். இப்பப்பா நம்மளுக்கு ஒரு 4 நிமிஷம் நம்ம ஸ்லோலே நல்லா வேக விட்டுட்டோம். எல்லாம் நல்லா வெந்து நல்லா எல்லா சத்துக்களும் அதுல இறங்கிருச்சு. பார்த்தீங்களா? கலரும் எண்ணெயோடைய கலரும் நல்லா நல்லா மாறி இருக்கு. கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா ஆறட்டும்ப்பா. ஆறின பிறகு உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன். நம்ம எண்ணெய் எடுத்தோம்லப்பா, அதே பவுல் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு துணி போட்டுக்கிடுவோம். மெல்லிசான துணி எடுத்துக்கிடுவோம். அப்பா நம்ம மசாஜ் பண்ற எண்ணெய் நம்ம ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு துணி போட்டு வடிகட்டிக்கிடுவோம். இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துருவோம்ப்பா. இப்போ இதை இந்த துணியை இப்படி நல்லா பொட்டின மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுனீங்கன்னா இப்படி கீழே இப்படி நல்லா அமைக்கி பிடிச்சோம்னா எல்லா எண்ணெயும் இதுல இறங்கிடும். இப்ப நம்ம இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கிடுவோம். அதுல இதை ஊத்தி ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். நம்ம பாட்டில ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம இதுல இப்படி டெய்லி நம்ம இப்படி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கிடுவோம். ஆயில எடுத்துட்டு இப்ப அம்மா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு கையில அப்ளை பண்றேன். உங்களுக்கு எங்க உங்களுக்கு தொப்பை இருந்தாலும் சரி, இல்ல பின்னாடி பேக்ல இடுப்பு பகுதியில சதை இருந்தாலும் சரி, அந்த பக்கத்துல உங்களுக்கு எங்க அதிகமா சதை இருக்கோ அந்த பக்கத்துல நீங்க நல்லா மசாஜ் பண்ணணும். அம்மா உங்களுக்கு இப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன்ப்பா. இப்படியே நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு கீழே தொப்பை உள்ள பகுதியில 2 பக்கமும் எண்ணெயை வச்சு இப்படி இப்படி தேய்ங்க. வயிற்றுல இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மசாஜ் ஆகும். டெய்லி நீங்க இப்படி மசாஜ் பண்ணீங்கன்னா வயிற்றுல உள்ள கொழுப்புகள் உங்களுக்கு கரையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்பா. இந்த மசாஜ் எண்ணெய் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.